வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது லங்காஸ்ரீயின் செய்திகளோடு. செய்திகளுக்காக நான் போல்ராஜ் சந்திரமதி. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். திருகோணமலை கடற்பரப்பில் ஏற்பட்ட நிலநடுக்கம். அரசாங்கம் மீது நாமல் ராஜபக்ஷ முன்வைத்துள்ள குற்றச்சாட்டு. சுமந்திரன் கும்பலுக்கு விரைவில் ஓய்வு கிடைக்கும் என திலீப்குமார் எச்சரிக்கை. தொடர்ந்து திணைக்கள அதிகாரிகளுக்கு அமைச்சர் பிமல் ரத்நாயக்க விடுத்துள்ள எச்சரிக்கை. ஜனாதிபதியின் அச்சுறுத்தலுக்கு நாங்கள் அஞ்ச போவதில்லை. மின்சார சபை ஊழியர்கள் பகிரங்கம். போதைப்பொருள் நாடுகளின் பட்டியலில் இந்தியா, அமெரிக்கா கொடுத்த அதிர்ச்சி. இனி தொடர்வன விரிவான செய்திகள். திருகோணமலை கடற்பரப்பில் 3.9 ரிக்டர் அளவுகோலில் நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. திருகோணமலைக்கு வடகிழக்கே 60 கிலோமீட்டர் தொலைவில் கடலில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று மாலை சுமார் 4-6 மணியளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாக புவி சரிதவியல் ஆய்வு மற்றும் சுரங்க பணியகம் தெரிவித்துள்ளது. இந்த நிலநடுக்கம் நாட்டில் நிறுவப்பட்ட 4 நில அதிர்வு அளவீடுகளிலும் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் பணியகம் தெரிவித்துள்ளது. இந்த நில அதிர்வு அளவீடுகள் மகாகனதர, அக்மேமன, பல்லேகல மற்றும் புத்தங்கள் ஆகிய பகுதிகளில் உணரப்பட்டுள்ளன. மறைத்து வைக்கும் அளவிற்கு தன்னிடம் சொத்துக்கள் இல்லை எனவும் தன்னுடைய மனைவியின் சொத்துக்களை தன் மீது சுமத்தி தற்போதைய அரசாங்கம் வீண் கதைகளை பரப்பி வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க உள்ளிட்ட ஆளும் கட்சி உறுப்பினர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலரின் 2025 ஆண்டுக்கான சொத்து மற்றும் பொறுப்புகளை லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணைக்குழு வெளியிட்டிருந்தது. இந்த விடயம் தொடர்பில் ஊடகங்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே நாமல் ராஜபக்ஷ இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் கூறுகையில், ஜேவிபியினர் தற்போது குழப்பத்தில் உள்ளதால் தான் இவ்வாறு வீண் பழிகளை சுமத்தி வருகின்றனர். எங்களுடைய சொத்துக்கள் தொடர்பில் பல வருட காலமாக ஜேவிபி, ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் நல்லாட்சி அரசாங்கங்கள் இணைந்து ஆராய்ந்தன. நாங்கள் எதையும் மறைக்கவில்லை. நாங்கள் மக்களிடம் பெற்று அரசியல் நடத்தவில்லை. மக்களுக்கு பொய்க்கூறி அரசியல் நடத்தவும் இல்லை. அரசியலுக்கு பிரவேசித்த நாள் தொடக்கம் எனது சொத்து மற்றும் பொறுப்புகளை உரிய தரப்பினரிடம் முன்னிலைப்படுத்தி வருகிறேன். தற்போதைய ஜேவிபி அரசாங்கம் எனது மனைவியின் சொத்துக்களை என்னுடைய சொத்துக்கள் என கூறி வீண் கதைகளை பரப்பி வருகின்றனர். எனவே ஜேவிபியினர் தற்போது குழப்பத்தில் உள்ளதால் தான் இவ்வாறு வீண் பழிகளை சுமத்தி வருகின்றனர். எங்களிடம் ஒளித்து மறைக்க எந்த ஒரு சொத்துக்களும் இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் மற்றும் அவரது கும்பலுக்கு விரைவில் நிரந்தர ஓய்வு கிடைக்கும் என மட்டக்களப்பு கல்குடா தொகுதியின் தேசிய மக்கள் சக்தி அமைப்பாளர் திலீப்குமார் தெரிவித்துள்ளார். அனுர அரசுக்கு ஆரம்பத்தில் வாக்களித்த மக்கள் இன்று பிழையானவர்களை தெரிவு செய்து விட்டோம் என வருத்தப்படுவதாக சுமந்திரன் தெரிவித்த கருத்துக்கு பதிலளிக்கும் வகையிலிட்ட முகநூல் பதிவிலேயே திலீப்குமார் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதியம் இனி கிடைக்காது. நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான வரியில்லா வாகன இறக்குமதி அனுமதி பத்திரம் கிடைக்காது. சிங்கள பௌத்த பேரினவாத அரசியலை அனுர அரசு செய்வதில்லை என்பதால் தமிழ் தேசிய அழிவு அரசியலை வைத்து பிச்சை எடுக்க முடியாத நிலைமை. தென்னிலங்கையில் ரணில் ராஜபக்ச, பண்டாரநாயக்க குடும்பங்கள் நிரந்தர அரசியல் ஓய்வுக்கு செல்வது போல் விரைவில் சுமந்திரன் கும்பலுக்கும் ஓய்வு கிடைக்கும். ஆனால் எந்த ஒரு அரச கொடுப்பனவுகளும் கிடைக்காது. அசுவசும கொடுப்பனவுக்கு மாத்திரமே விண்ணப்பிக்க முடியும் என குறிப்பிட்டுள்ளது. தொடர்ந்து சேவையை முறையாக இயக்க முடியாத அதிகாரிகள் சேவையிலிருந்து விலகிச் செல்லலாம் என போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். களுத்துறை மாவட்ட செயலகத்தின் புதிய கேட்போர் கூடத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலில் கலந்து கொண்ட போதே போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க இவ்வாறு தெரிவித்துள்ளார். களுத்துறை மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட போக்குவரத்து துறையில் ஈடுபட்டுள்ள அரசு அதிகாரிகளுடன் அமைச்சர் கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளார். இதன்போது உரையாற்றிய அமைச்சர், தயவு செய்து ஒரு மாதத்திற்குள் ஏதாவது ஒரு வகையில் கழிப்பறை, ஜன்னல்கள், மின்விசிறி போன்ற புதுப்பித்தல் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள். நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று 3 நாட்களில் சொல்லுங்கள். எனக்கு வாட்ஸ்அப் மூலம் அதனை சொல்லுங்கள். தொடர்ந்து திணைக்களத்தில் உள்ள அனைவருக்கும் கூறுகிறேன், சேவையை வழங்க முடியாவிட்டால் வெளியேறுங்கள். இது கடைசி எச்சரிக்கை. உங்கள் தொடருந்துகளில் ஜன்னல்கள் மூட முடியாது. அதை சரி செய்து தருமாறு பயணிகள் கோருகின்றனர். ஜன்னல்களை மூடிய பிறகு உட்புறம் வெப்பம் அதிகரிக்கிறது. ஒரு மின்விசிறி வேலை செய்யாது. காலியில் இருந்து கொழும்புக்கு பயணிக்க 2.5 மணி நேரம் ஆகும். ஒரு கழிப்பறையிலும் தண்ணீர் இல்லை. தொடருந்து என்பது ஒரு அலுவலக தொடருந்து அல்லவா? மக்களை ஒழுங்கான முறையில் வேலைக்கு அழைத்து வர முடியாதா? மக்களை பற்றி சிறிதேனும் சிந்திப்பதில்லை. ஜாயலவை சேர்ந்த ஒரு சிறு பிள்ளை தொடருந்தில் பயணிக்கும் போது ஜன்னலில் இருந்து விழுந்து 2 விரல்களை இழந்தது. சிறு பிள்ளை தனது முதல் தொடருந்து பயணத்தில் 2 விரல்களையும் இழந்த பிறகு பெற்றோர்களாகிய நாமே அந்த விடயம் குறித்து பொறுப்பேற்க வேண்டும். நான் அந்த பிள்ளையின் தந்தையிடம் பேசினேன். அவர் கேட்கிறார், ஐயா, இந்த நாட்டில் ஏன் வாழ வேண்டும் என்று. இது உண்மையிலேயே கசப்பான ஒரு விடயம் என அவர் தெரிவித்துள்ளார்.
ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மின்சார சபை ஊழியர்களுக்கு விரல்களை நீட்டி அச்சுறுத்திய பேச்சுகளுக்கு நாங்கள் அஞ்சப் போவதில்லை என இலங்கை மின்சார சபையின் ஐக்கிய தேசிய கட்சி ஊழியர்கள் சங்கத்தின் செயலாளர் அஜித் தேவபிரிய தெரிவித்துள்ளார். கொலர்னாவ எரிபொருள் களஞ்சிய தொகுதியில் 6 தாங்கிகளின் நிர்மாணப் பணிகளை ஆரம்பிக்கும் நிகழ்வில் உரையாற்றும் போது ஜனாதிபதி அரசாங்கம் நடைமுறைப்படுத்தும் திட்டங்களுக்கு தொழிற்சங்கங்கள் தடை போடுமானால் அதற்காக எந்த முடிவும் எடுக்க தயங்க மாட்டோம் என தெரிவித்திருந்தார். அதற்கு பதிலளித்து பேசும்போதே இலங்கை மின்சார சபை ஐக்கிய தேசிய கட்சி ஊழியர் சங்கத்தினர் இதனை தெரிவித்தனர். இலங்கை மின்சார சபையின் மறுசீரமைப்பை எதிர்த்து அதன் ஊழியர்கள் 14 நாட்களாக சுகையின விடுமுறை மற்றும் சட்டப்படி வேலைநிறுத்த போராட்ட தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பில் தொடர்ந்து பேசிய அஜித் தேவபிரிய, மின்சார சபை ஊழியர்கள் அடாத்தான பேச்சுக்கும் அச்சுறுத்தல்களுக்கும் பயந்தவர்கள் அல்ல. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கு நடந்ததை மறந்துவிட்டீர்களா? அரசாங்கத்திற்கு 159 உறுப்பினர்கள் இருப்பதால் ஜனநாயகத்திற்கு விரோதமாக நடக்க முடியாது. ஜனாதிபதிக்கு நாம் தெளிவாக குறிப்பிடுவது என்னவென்றால், மக்களுக்கு ஒளிவு மறைவின்றி காரணங்களை கூறுங்கள், மக்களை குழப்ப வேண்டாம். நீங்கள் கூறுவது போல் எங்களுக்கு போக முடியாது. நீங்கள் கொடுத்த தொழில் இல்லை. விலகி செல்வதற்கு ஊழியர்கள் நிறைய பேர் உள்ளனர். ஆனால் உரிய நட்டையீட்டை வழங்கினால் மாத்திரமே அவர்கள் செல்வார்கள். மின்சார கட்டணமும் உயர்வடையும். நாங்கள் நட்டையீடும் கேட்கவில்லை என கூறியுள்ளார். அமெரிக்கா வெளியிட்டுள்ள சட்டவிரோதமாக போதைப்பொருள் தயாரித்தல் கடத்தலில் ஈடுபடும் 23 நாடுகளின் பட்டியலில் இந்தியாவும் உள்ளடக்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. போதைப்பொருள் தயாரிப்பு மற்றும் கடத்தல் நாடுகளின் பட்டியலில் இந்தியாவை சேர்த்த ட்ரம்பின் நடவடிக்கை இந்தியாவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அந்த ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. சட்டவிரோதமாக போதைப்பொருள் தயாரித்தல் மற்றும் கடத்தலில் ஈடுபடும் நாடுகள் பட்டியலை அமெரிக்க நாடாளுமன்றத்தில் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டிருந்தார். 23 நாடுகளை கொண்ட அந்த பட்டியலில் ஆப்கானிஸ்தான், சீனா, பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளுடன் இந்தியாவின் பெயரையும் அவர் சேர்த்திருந்தார். போதைப்பொருள் கடத்தல் மற்றும் அவற்றின் தயாரிப்பில் முக்கியமாக ஈடுபட்டுள்ள இந்த நாடுகளின் செயலால் அமெரிக்கா மற்றும் அதன் குடிமக்களின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருப்பதாக அந்த பட்டியலில் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். இந்த குற்றச்செயல் தடுப்பில் தவறிவிட்டதாக ஆப்கானிஸ்தான், பொலிவியா, மியான்மர் உள்ளிட்ட 5 நாடுகளை குறிப்பிட்டிருந்த அவர் போதைப்பொருள் தடுப்புக்கு எதிராக தீவிர நடவடிக்கை எடுக்குமாறு அந்த நாடுகளை கேட்டுக்கொண்டுள்ளார். இத்துடன் லங்காஸ்ரீயின் செய்திகள் நிறைவடைகின்றன.